தோழர்களுக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம டிஎன்பிசி மேக்ஸில் பசில்ஸ் டாபிக் ஓகேவா, சிலபஸ்லேயே இருக்கும். பசில்ஸ் டாப்பிக்கில் பார்ட் 2 வீடியோ பார்க்க போகிறோம். பார்ட் 1 வீடியோ பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அதை பார்த்துட்டு வந்து இந்த வீடியோ பாருங்கள். அந்த வீடியோவோட கண்டினியூ தான் இது ஓகேவா. இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக கிளாஸ்க்குள்ளே போகலாம். பசில்ஸ், அதாவது இப்போ என்ன சொல்கிறாங்க, P1, P2, P3, P4 ஆகிய 4 ஆண்களும் வடக்கு நோக்கி அமர்ந்துள்ளனர். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம இது பார்த்தரலாம். கிழக்கு வந்து எங்கள் கிழக்கு இப்படி இருக்கும், இங்கே மேற்கு, இங்கே இது வடக்கு, இங்கே தெற்கு ஓகேவா. இப்போ வடக்கு நோக்கி அமர்ந்திருக்காங்க அப்படின்னா இந்த பக்கம் பார்த்து உட்காந்துருப்பாங்க ஓகேவா. வடக்கு நோக்கினா இந்த இடத்துல உட்காந்து இந்த பக்கம் பார்த்துட்டு இருப்பாங்க ஓகேவா. சப்போஸ் தெற்கு நோக்கினா இங்கே உட்காந்து இந்த பக்கம் பார்த்த மாதிரி இருப்பாங்க ஓகேவா. கிழக்கு நோக்கினா இங்கே உட்காந்துருப்பாங்க, அவங்க ஃபேஸ் வந்து இந்த பக்கம் பார்த்த மாதிரி இருக்கும். மேற்கு நோக்கினா இங்கே உட்காந்துருப்பாங்க, ஃபேஸு இந்த பக்கம் பார்த்த மாதிரி இருக்கும் ஓகேவா. இது வந்து முக்கியமானது. இதுபடி தான் இந்த சம்மை வந்து நம்ம சால்வ் பண்ணணும் ஓகேவா. அப்போ இந்த மாதிரி 4 ஆண்கள் வந்து வடக்கு நோக்கி அமர்ந்திருக்காங்க. அப்போ 4 ஆண்கள் வந்து P1, P2, P3, P4 வடக்கு நோக்கி அமர்ந்திருக்காங்க. அவங்களுக்கு ஆப்போசிட்டில் வந்து 4 பெண்கள் A1, A2, A3, A4 அந்த ஆண்களோட முகத்தை நோக்கி எதிர்கொள்ளுமாறு. அப்போ ஆண்கள் வந்து இந்த டைரக்ஷன் வந்து இப்படி பார்த்து உட்காந்துருக்காங்கன்னா பெண்கள் எப்படி உட்காந்துருப்பாங்க, ஆண்களோட முகத்தை பார்க்கணுன்னா இங்கேருந்து இந்த மாதிரி பார்த்து உட்காந்துருப்பாங்க ஓகேவா. இப்போ பெண்கள் இங்கேருந்து இப்படி பார்க்குறாங்க, ஆண்கள் இங்கேருந்து இப்படி பார்க்குறாங்க ஓகே. அப்புறம் ஒவ்வொரு ஸ்டெப்பாக இப்போ நம்ம சால்வ் பண்ணணும். ஃபஸ்ட்டு P1 மற்றும் P4 முனைகளில் உள்ளனர். P1, P4 முனைகள் கார்னரில் உட்காந்துருக்காங்களாம் ஓகேவா. இப்போ P1, P4 ஏதோ 2 முனையில், இப்போ ஒன்று இங்கே P1 உட்காந்துருக்கலாம் அல்லது இங்கே P1 உட்காந்துருக்கலாம் ஓகேவா. இப்போ இங்கே P1 உட்காந்துருந்தா இங்கே P4 உட்காந்துருப்பார், இங்கே P1 உட்காந்துருந்தா இங்கே P4 உட்காந்துருக்குவார் ஓகேவா. 2 முனைகள் தான் சொல்லியிருக்காங்க, அக்யூரேட்டாக யாருன்னு சொல்லலை ஓகேவா. நெக்ஸ்ட் ஸ்டெப்பு பார்ப்போம். பார்க்க நமக்கு சால்வ் ஆயிரும். அப்போ A3 மற்றும் P2 ஒன்றை ஒன்று எதிர்கொள்ளும்ட்டாங்க. A3யும் P2வும் ஒன்று எதிர்கொள்ளுமா. அப்போ A3 வந்து மேலே ஏதோ ஒரு இடத்துல வரும். அப்போ A3க்கும் P2 வந்து ஒன்று அப்படி ஆப்போசிட்டாக இருக்கும் ஓகேவா. இப்போ இங்கே பாருங்கள், சப்போஸ் இந்த இடத்துல A3 வருது அப்படின்னா P2 இங்கே வரும் இங்கே. அப்போ நமக்கு ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் படி இங்கே P1ஓ அல்லது P4ஓ மட்டும்தான் வர முடியும், ஏன்னா முனைகளில் வரும்னு சொல்லிட்டாங்க. அப்போ A3 இந்த இடத்துக்கு வர்றதுக்கு நமக்கு சான்ஸ் கிடையாது ஓகேவா. அதே மாதிரி A3 இந்த இடத்துக்கும் வர சான்ஸ் கிடையாது. ஏன், ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் படி P1 அல்லது P4 மட்டும்தான் அந்த இடத்துல வர சான்ஸ் இருக்குது. அப்போ A3 இங்கேயும் வராது. ஒன்று A3 இங்கே வரலாம் அல்லது A3 இங்கே வரலாம். A3க்கு ஆப்போசிட்டில் P2 இங்கே வரலாம் அல்லது இங்கே வரலாம் ஓகேவா. அடுத்த ஸ்டெப்பு பார்ப்போம். A4 என்பது A3க்கு இடப்புறம் இரண்டாவதாக உள்ளது ஓகேவா. அப்போ இடப்புறம் இந்த இடத்துல வந்து நம்ம இடப்புறம் வலப்புறம் வந்து கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. A3ங்கிறது வந்து இந்த இடத்துல உட்காந்து இந்த பக்கம் பார்த்த மாதிரி இருக்குது, இங்கே உட்காந்து இங்கே பார்க்குது. அப்போ அதுக்கு இடப்புறம்னா இந்த சைடு வரும் ஓகேவா. இதே P1, P2ங்கிறது இங்கே உட்காந்து மேலே பார்த்த மாதிரி இருக்குது, இதோட இடப்புறம்னா இந்த சைடு வரும் ஓகேவா. இதில் வந்து தெளிவாக இருக்கணும். அப்போ A1, A4 என்பது A3க்கு இடப்புறம் இரண்டாவதாக இருக்குது. அப்போ A4 அப்படிங்கிறது A3க்கு இடப்புறம் இரண்டாவது ஓகே. இப்போ இந்த பக்கம் பார்த்துருக்குது, A3யும் A4 இந்த பக்கம் தான் பார்த்துருக்குது. அப்போ A3க்கு இடப்புறம்ங்கிறது இது இடப்புறம், இது 1வது, இது 2வது A4 இருக்குன்ட்டாங்க. அப்போ நமக்கு இங்கே பாருங்கள், இப்போ இதுக்கு முன்னாடி பார்த்த ஸ்டேட்மெண்ட் படி A3 இங்கே இருக்குதுன்னா அதுக்கு 2வது இடத்துல A4 இருக்கணும். இங்கே நமக்கு ஒரு இடம் தான் இருக்குது, மொத்தமே 4 இடம் தான், ஒரு இடம் தான் இருக்குது. அப்போ இதை தாண்டி போயிடும். அப்போ A3 இந்த இடத்துல இருக்க வாய்ப்பு இல்லை. இப்போ A3 இந்த இடத்துல இருக்குது அப்படின்னா அதுக்கு ஒரு இடம் 2 இடம் தள்ளி இங்கே A4 வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது ஓகேவா. அப்போ A4 எங்கே தான் வரும், A3 இங்கே தான் வரும், A4 இங்கே தான் வரும், A3 இங்கே தான் வரும், A4 இங்கே தான் வரும். அப்போ இங்கே கீழே நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடலாம். A3 இந்த இடத்துல வருதுன்னா அதுக்கு ஆப்போசிட்டில் P2 வரணும்னு சொன்னாங்க போன ஸ்டேட்மெண்ட்லேயே. அப்போ P2 இங்கே வராது, P2 இங்கே தான் வரும் ஓகேவா. ஓகே, நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, P4 ஆனது A1ஐ எதிர்கொள்ளும். A1 மற்றும் A4 முனைகளில் உள்ளதுன்ட்டாங்க. A1ம் A4ம் முனைகளில் உள்ளதான், P4 வந்து A1 எதிர்கொள்ளுதான். A1ம் A4ம் முனைகள். அப்போ இங்கே பாருங்கள், நமக்கு இந்த கார்னரும் செட் ஆயிடுச்சு, இந்த கார்னர் A4 செட் ஆயிடுச்சா. அப்போ இன்னொரு கார்னர் இது A1, அப்போ இங்கே மட்டும்தான் இருக்குது A1. அப்போ A1 இங்கே மட்டும்தான் வரும், A1 A4ம் முனைகளில் இருக்குன்ட்டாங்க. அடுத்து அதுக்கு முன்னாடி ஸ்டேட்மெண்ட்டு இந்த P4 வந்து A1ஐ எதிர்கொள்ளுதுன்ட்டாங்க. அப்போ A1ஓட இடம் இது, A1ஓட இடம் இதுன்னா P4 எங்கே இருக்கும், P4 இங்கே தான் இருக்கும். அப்போ ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் படி நமக்கு இங்கே சொன்ன ஸ்டேட்மெண்ட் படி P1 மற்றும் P4 முனைகளில் உள்ளவர்னு கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த ஸ்டேட்மெண்ட் படி P4 இந்த முனையில் இருந்தால் P1 இந்த முனையில் இருப்பார், அவ்வளோதான் ஓகேவா. ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டில் பார்த்தோம்ல, P1 இங்கே இருந்தால் P4 இங்கே இருப்பார், P1 இங்கே இருந்தால் P4 இங்கே இருப்பார். அது மாதிரி இப்போ P4 இடம் இதுன்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அப்போ P1 இங்கே தான் இருப்பார், அவ்வளோதான். அப்போ மீதி யார் இருக்கா இந்த கேப்பில், P1 இங்கே இருக்கார், P2 இங்கே P4, அப்போ P3 இங்கே இருப்பார்.
அதே மேலே A1 A3 A4 இருக்கார், மீதி இருக்கார் A2 இங்கே இருப்பார். அவ்வளோதான். ஓகேவா? இப்போ வந்து நம்ம அவங்க ஒவ்வொருத்தரையும் அவங்களோட இடத்துல ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நமக்கு கொஸ்டின் என்னங்கிறத பார்க்கணும். கொஸ்டின் என்னது? A4 P1 எதிர்கொள்கிறது. A4 வந்து P1 எதிர்கொள்கிறதா? A4 இங்கே இருக்குது, P1 இங்கே இருக்குது, ரெண்டும் ஆப்போசிட்டில் தான் இருக்குது. அப்போ ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் சரியானது. ஓகேவா? கூற்றுல இது சரிதான் கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு சரியானது. அடுத்த ஸ்டேட்மெண்ட்டில் A2வை எதிர்கொள்ளும் அந்த ஆணின் இடதுபுறத்தில் 2வது இடத்தில் P4 உள்ளதுன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ A2 எங்கே இருக்குது? இதுதான் A2. A2வை எதிர்கொள்கிற ஆண் யார்? இந்த P3. A2வை எதிர்கொள்கிற ஆண் P3. P3க்கு இடதுபுறம். இப்போ P3 வந்து இந்த டைரக்ஷனில் பார்த்து உட்காந்துருக்கு. அப்போ இந்த டைரக்ஷனில் உட்காந்துருந்தா அதோட இடதுபுறம் எது? இதுதான் அதோட இடதுபுறம். அப்போ இடதுபுறம் முதல்ல உட்காந்துருக்கிறது P2, 2வதாக உட்காந்துருக்கிறது P4. நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க? 2வது இடத்தில் P4 இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அதுவுமே சரிதான். அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டும் சரிதான். ஓகேவா? அப்போ இதுபடி நமக்கு என்ன அர்த்தம்? ரெண்டுமே சரிதான். கூற்று 1 மற்றும் 2 இரண்டும் சரி. அப்போ ஆப்ஷன் பி வரும். ஓகேவா? ஒன்றும் இல்லை, சிம்பிளாக ஒவ்வொரு ஸ்டெப்பாக நமக்கு சால்வ் பண்ணால் நமக்கு ஆன்சர் வந்துடும். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் சம் பார்ப்போம். PQRST ஏன்னா 5 பேர் வரிசையாக வடக்கு நோக்கி அமர்ந்திருக்காங்க. 5 பேர் PQRST 5 பேர் வரிசையாக வடக்கு நோக்கி அமர்ந்திருக்காங்க. ஓகே, வடக்கு நோக்கினா இந்த பக்கம் பார்த்த மாதிரி உட்காந்துருக்காங்க. ஓகேவா? அடுத்து Q ஆனவர் எஸ்ஸின் உடனடி இடப்புறத்தில் அமர்ந்துள்ளார். அப்போ Q வந்து எஸ்ஸோட இடப்புறம். ஓகேவா? ஏன் எப்படி போட்டோன்னா, எஸ் இங்கே இருக்காருன்னா, அதாவது இவங்களாம் இந்த பக்கம் தானே பார்த்து உட்காந்துருக்காங்க. அப்போ எஸ் இங்கே இருக்காருன்னா அவருக்கு இடப்புறம்ங்கிறது இது. அப்போ இதோட எஸ்ஸோட இடப்புறம் Q. ஓகேவா? அப்போ இந்த இது வந்து அப்படியே ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஆனால் எங்கே உட்காந்துருக்காருன்னு சொல்லலை. அதனால் ஒவ்வொரு ஸ்டெப்பாக சால்வ் பண்ணுவோம். அடுத்து R மற்றும் Tக்கு இடையே 3 பேர் மட்டுமே அமர்ந்துள்ளனர். அதாவது Rக்கும் Tக்கும் இடையில 3 பேர் மட்டுமே அமர்ந்திருக்காங்க. அப்போ நமக்கு பாருங்கள், மொத்தமே வந்து 5 பேர் தான். அப்போ மொத்தமே 5 பேர் தான். Rக்கும் Tக்கும் இடையில 3 பேர் தான் அமர்ந்திருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? Rயும் Tயும் கார்னரில் தான் இருப்பாங்க. ஒன்று R இங்கே இருப்பார், அல்லது T இருப்பார். இல்லைனா சப்போஸ் இங்கே R இருந்தால் இங்கே T இருப்பார், இங்கே T இருந்தால் இங்கே R இருப்பார். இவங்களோட இடம் இது மட்டும்தான். ஏன்னா இவங்களுக்கு நடுவில் 3 பேர் தான் இருக்காங்களாம். ஓகேவா? ஓகே, அப்போ அடுத்து P ஆனது Tக்கு உடனடி இடப்புறத்தில் உள்ளது. அப்போ P வந்து Tயோட உடனடி இடப்புறத்தில் உள்ளதுன்ட்டான். அப்போ இங்கே பாருங்கள், இப்போ சப்போஸ் இந்த இடத்துல T இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல T இருக்கார். எப்போ T வந்து இப்போ இந்த டைரக்ஷனில் தானே பார்த்துருக்காரு. அப்போ Tயோட இடப்புறம் எது? இதுதான் Tயோட இடப்புறம். இதை தாண்டி போக வாய்ப்பு இருக்கா? வாய்ப்பு இல்லை. ஏன்னா 5 சீட்டு நமக்கு இங்கே தான் இருக்குது. அப்போ இதுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு சீட் இருக்குது. அப்போ T வந்து இந்த இடத்துல இருக்க சான்ஸ் இல்லை. T இந்த இடத்துல இருக்க சான்ஸ் இருக்கா? சான்ஸ் இருக்குது. ஏன்னா Tக்கு இடதுபுறம் இது. அப்போ T இந்த இடத்துல இருக்காருன்னா அவரோட இடதுபுறம் P இருக்காருன்ட்டாங்க. அப்போ P வரக்கூடிய இடம் எது? P வரக்கூடிய இடம் இதுதான். அவ்வளோதான். அப்போ T இந்த இடத்துலன்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இப்போ T இங்கே இருக்காருன்னா R இங்கே இருக்க மாட்டார். Rோட இடம் இது. ஓகேவா? அப்போ எல்லாத்தையும் கரெக்டாக எழுதிடணும். அப்போ இந்த இடத்துல யார் இருப்பா? இந்த கார்னரில் R இருக்கார், இந்த கார்னரில் T இருக்கார், Tயோட இடதுபுறத்தில் P இருக்கார். மீதி நமக்கு என்ன இருக்குது? QS இப்படி தான் உட்காரும். அப்போ இங்கே Q, இங்கே S, முடிஞ்சு போச்சு. அவ்வளோதான். ஓகேவா? கொடுத்துருக்கிறத ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்டாக எழுதணும். இப்போ ஸ்டேட்மெண்ட் பார்த்து சமமாக சரியாக இருக்கான்னு பார்க்கணுமா? Q ஆனவர் எஸ்ஸின் உடனடி இடப்புறத்தில் அமர்ந்துள்ளார். எஸ் இங்கே இருக்கார், எஸ்ஸோட இடப்புறம் இது. Q வந்து உடனடி இடப்புறத்தில் அமர்ந்திருக்காரு. கரெக்டு. அடுத்த ஸ்டேட்மெண்ட் என்னது? R மற்றும் Tக்கு இடையே 3 பேர். Rக்கும் Tக்கு இடையில 3 பேர் இருக்காங்களா? கரெக்டு. அடுத்த ஸ்டேட்மெண்ட்டு P ஆனது Tக்கு உடனடி இடப்புறம். P வந்து Tயோட இப்போ T இங்கே இருக்குது, Tயோட இடப்புறத்தில் P இருக்கார். அதுவும் ரைட்டு. அப்போ அவ்வளோதான். அப்போ எல்லாமே கரெக்டு. இப்போ நமக்கு கொஸ்டின் என்ன எனில் வரிசையின் நடுவில் அமர்ந்திருப்பவர் யார்? இப்போ நடுவில் அமர்ந்திருக்கிறது யார்? நடுவில் எஸ் தான் அமர்ந்திருக்காரு. அப்போ இந்த சம்மோட ஆன்சரு எஸ். அவ்வளோதான். ஓகேவா? ஈஸி தான். ஒவ்வொரு ஸ்டெப்பாக நம்ம சால்வ் பண்ணோம்னா நமக்கு ஆன்சர் ஈஸியாக வந்துடும். இல்லைனா மொத்தமாக படித்தோம்னா கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கும். அப்படியே ஒவ்வொரு ஸ்டெப்பாக சால்வ் பண்ணிட்டு வந்தால் ஈஸியாக வந்துடும். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்ப்போம். ஒரு வகுப்பில் 5 பெண்கள் வடக்கு நோக்கி வரிசையாக அமர்ந்துள்ளனர். அப்போ வடக்கு நோக்கி 5 கோடு வந்து போட்டு வச்சிடணும். வடக்கு நோக்கினா இந்த பக்கம் பார்த்து உட்காந்துருக்காங்க. ஓகேவா? அமர்ந்துள்ளனர். ஏ ஆனது சியின் உடனடி இடப்புறம். அப்போ சி இங்கே இருக்காருன்னா சியோட இடப்புறம் இது தானே. அப்போ சியோட இடப்புறத்தில் ஏ இருக்கார். ஓகே, இது ஒரு செட்டு. அடுத்து டியின் உடனடி வலப்பக்கத்திலும், அதாவது ஏ ஆனவர் சியின் உடனடி இடப்புறத்திலும் டியின் உடனடி வலப்பக்கத்திலும் அமர்ந்திருக்கார். அப்போ சியோட உடனடி இடப்புறம், டியோட உடனடி வலப்புறம். ஓகேவா? இந்த டைரக்ஷனில் பார்த்து உட்காந்துருக்காங்கன்னா அவங்களுக்கு இடதுபுறம்ங்கிறது இது, வலதுபுறங்கிறது இது. அப்போ சியோட இடதுபுறத்தில் ஏ, டியோட வலதுபுறத்தில் ஏ. ஓகேவா? இதுதான் நமக்கு சொல்லியிருக்காங்க. அப்போ நெக்ஸ்ட் நமக்கு என்ன சொல்கிறாங்க?
E ஆனது Bயின் உடனடி வலது பக்கத்திலும் Dயின் உடனடி இடது பக்கத்திலும் உள்ளார். அப்போ என்ன சொல்கிறாங்க, E வந்து Bயோட உடனடி வலது பக்கத்திலும் Dயோட உடனடி இடது பக்கத்திலும். அப்போ பாருங்கள், E வந்து Dயோட உடனடி இடது பக்கம்னு சொல்லிட்டாங்களா, அப்போ Dக்கு உடனடி இடது பக்கம் எது, இது தானே. இப்போ D இங்கே இருக்கிறா, அவரோட இடது பக்கம் இது. அப்போ Dயோட உடனடி இடது பக்கம் E. ஓகே, வேறு என்ன சொல்கிறாங்க, Dயோட உடனடி இடது பக்கத்தில் அமர்ந்திருக்காரு யார், E வந்து Dயோட உடனடி இடது பக்கத்திலும் Bயோட உடனடி வலது பக்கத்திலும் அமர்ந்திருக்காரு. அப்போ Bயோட உடனடி வலது பக்கம்னா என்னது, B இங்கே இருந்தால் தான் அவரோட உடனடி வலது பக்கத்தில் E அமைய முடியும், இங்கே வர முடியும். ஓகேவா. அப்போ இப்போ நமக்கு 5 பொசிஷனு செட் ஆயிடுச்சு. அப்போ இங்கே B, இங்கே E, இங்கே D, இங்கே A, இங்கே C, 5 இடங்கிறது இதுதான். ஓகேவா. இப்போ ஒரு டைம் செக் பண்ணிடலாமா கரெக்டாக உட்காந்துருக்காங்களான்னு. A ஆனது Cயின் உடனடி இடப்புறம், A வந்து Cயோட உடனடி இடப்புறம், கரெக்டு. அடுத்து வந்து Dயோட உடனடி வலப்பக்கத்துலையும், அப்போ Dயோட உடனடி வலப்பக்கத்தில் A உட்காந்துருக்காரு, ஸ்டேட்மெண்ட் கரெக்டு. அடுத்த ஸ்டேட்மெண்ட் வந்து E ஆனது Bயோட உடனடி வலது பக்கம், E வந்து Bயோட உடனடி வலது பக்கம்னா இது, ஓகே, அதுவும் கரெக்டு தான். Dயின் உடனடி இடது பக்கத்திலும், E வந்து Dயோட உடனடி இடம் தான். இப்போ D இங்கே இருக்காரு, அவரோட உடனடி இடதுனா இது, ஓகே, அப்போ கரெக்டு, எல்லா ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்டாக இருக்குது. அப்போ எனில் நடுவில் அமர்ந்திருப்பார் யார், இப்போ நடுவில் யார் அமர்ந்திருக்கான், நட்ட நடுவில் D தான் இருக்கார். அப்போ இந்த சம்மோட ஆன்சரு D, அவ்வளோதான். நெக்ஸ்ட் சம் பார்ப்போமா. IJKLM 5 மாணவர்கள் ஒரு பெஞ்சில் வடக்கு நோக்கி அமர்ந்திருக்காங்க, வடக்கு தான், அப்போ இந்த டைரக்ஷன் தான் அமர்ந்திருக்காங்க. எத்தனை பேர், 5 பேர். ஓகே, அவ்வளோதான், ஒரு ஸ்டெப்பாக சால்வ் பண்ண வேண்டியதான். M மற்றும் J அருகில் அமர்ந்துள்ளனர். அதாவது M மற்றும் J வந்து பக்கத்தில் உட்காந்துருக்காங்க, Mமும் Jவும் பக்கத்தில் உட்காந்துருக்காங்க. ஆனால் எப்படி உட்காந்துருக்காங்கன்னு தெரில, இவர் இப்படி உட்காந்துருக்காங்களா அல்லது இப்படி உட்காந்துருக்காங்கன்னு தெரில. இதுவும் பக்கத்தில் தான் வரும், இதுவும் பக்கத்தில் தான் வரும். ஒன்று இப்படி அல்லது இப்படி, ரெண்டு இதில் வந்து எப்படியோ உட்காந்துருக்காங்க, ஆனால் எப்படிங்கிறது நமக்கு தெரில. ஓகே, அடுத்த ஸ்டேட்மெண்ட் என்னது, M மற்றும் Kயும் அருகில் அமர்ந்துள்ளனர். அதாவது M மற்றும் Kயும் அருகில் அமர்ந்துருக்காங்களா. அப்போ என்ன அர்த்தம், இப்போ M இங்கே இருக்காருன்னா K இப்படினா என்னது, Kக்கு பக்கத்தில் M இருக்கார். அதே மாதிரி இங்கேயும் வரலாம், Kக்கு பக்கத்தில் M இருக்கார். ஓகே, இப்படி இருக்கலாம். அடுத்து வந்து I பெஞ்சின் இடது புறத்தின் இறுதி. இப்போ வடக்கு நோக்கி உட்காந்துருக்காங்க, அப்புறம் இடது புறம்னா எது, இதுதான் இடது புறம். அப்போ இடது புறத்தில் இறுதினா இதுதான். இங்கே வந்து யார் இருக்கா, I இருக்கா, ரைட்டு. J வலதில் இறுதியில் இருந்து இரண்டாவது இடம், அதாவது வலதில் இறுதியில் இருந்து வலது பக்கம், இப்போ இடது பக்கம் இறுதினா இது, வலது பக்கம் இறுதினா இது, இந்த இறுதியில் இருந்து இரண்டாவது இடத்துல இருக்கார். அப்போ இந்த இறுதியிலிருந்து முதல் இடம் இது, இரண்டாவது இடம் இது. அப்போ J எங்கே உட்காந்துருக்காரு, இறுதியிலிருந்து இரண்டாவது இடம்னா முதல் இடம் இதுதான் முதல் இடம், இது இரண்டாவது இடம். அப்போ இறுதியிலிருந்து இரண்டாவது இடம் இது, அப்போ இங்கே தான் J இருக்கார். ஓகேவா. ஓகே, வேறு I மற்றும் J இடையே யார் அமர்ந்திருக்காரு கொஸ்டின். ஓகே, இப்போ நமக்கு இங்கே பாருங்கள், இப்போ இந்த இடம் நமக்கு வந்து இப்போ ஃபிக்ஸ் ஆகிருக்கிறது 2 தான் ஃபிக்ஸ் ஆகிருக்கு. நமக்கு ஐயும் Jவும் மட்டும்தான் ஃபிக்ஸ் ஆகிருக்கு. இப்போ கீழே நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இப்போ இந்த 2 ஸ்டேட்மெண்ட் படி நமக்கு என்ன தெரியுது, ஒன்று இப்படி இருக்கும் அல்லது இப்படி இருக்கும். ஓகே, இப்போ இது நமக்கு J இங்கே இருக்காரா, இப்போ சப்போஸ் இப்படி எடுத்துக்கோமே, இப்போ 5 பொசிஷன், இதுதான் 5 பொசிஷன். ஓகேவா, இந்த 5 பொசிஷன் இருக்குது. இப்போ J இந்த மாதிரி இந்த செட்டு படி இருக்கிறாருன்னு வச்சுக்கிட்டோம்னா, M இங்கே வருவாரா, இந்த செட்டு படி J இங்கே இருக்காரு, Jக்கு பக்கத்தில் M இருக்கார். அப்போ M இங்கே இருக்காருன்னா K வந்து தாண்டி போயிடுவார். அப்போ K வந்து தாண்டி போயிடுவார். அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் நமக்கு வராது. ஓகேவா, ஏன் இந்த ஸ்டேட்மெண்ட் வராது, Jவோட இடம் இதான் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. அப்போ இது வராது, ஏன் இங்கே M இங்கே K தாண்டி போயிடுச்சு, நமக்கு இருக்கிற இடம் 5 தான். அப்போ இது வராது. இந்த ஸ்டேட்மெண்ட் படி பாருங்கள், J இங்கே இருக்காருன்னா ஓகே, J இங்கே இருக்காரு, Jக்கு பக்கத்தில் M இருக்காரு, Mக்கு பக்கத்தில் K இருக்காரு. அப்போ இப்படி ஃபிக்ஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. அப்போ அவ்வளோதான், இதுதான் ஃபிக்ஸ்டு. மீதி இன்னொரு லெட்டர் யார், L. அப்போ L எங்கே இருப்பா, எல்லாரோட இடமும் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. அப்போ L எங்கே இருப்பார், இங்கே தான் இருப்பார். அவ்வளோதான். ஓகேவா, இப்போ ஸ்டேட்மெண்ட் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிடலாமா. M மற்றும் J அருகில் அமர்ந்துள்ளார், M மற்றும் Kயும் அருகில் இருக்கார். அப்போ Mக்கு பக்கத்தில் J இருக்காரு, Mக்கு பக்கத்தில் K இருக்காரு. ஸ்டேட்மெண்ட் கரெக்டு. I பெஞ்சின் இடதுபுறத்தின் இறுதி, I இடதுபுற இறுதி, ரைட்டு. வேறு J வலதில் இறுதியில் இருந்து இரண்டாவது, வலதில் இறுதியில் ஃபஸ்ட் இடம் இது, ரெண்டாவது இடம் இது, ரைட்டு. I அவ்வளோதான். இப்போ இதுபடி நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். I மற்றும் J இடையே யார் அமர்ந்திருக்கிறாங்க, அப்போ இந்த Iக்கும் Jவுக்கும் இடையில இருக்கிறவங்க யார், Kவும் Mமும். அப்போ Kவும் Mமும் தான் நமக்கு ஆன்சர். அப்போ ஆன்சர் என்னது, D. Kவும் Mமும் தான் அவங்க 2 பேருக்கும் இடையில அமர்ந்திருக்காங்க. அவ்வளோதான்.
ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்ப்போம். 7 பேர் வடக்கு நோக்கி. இப்போ 7 பேர் உட்காந்துருக்காங்களா வடக்கு நோக்கி, ஓகேவா? அப்போ 7 பேர் 1 2 3 4 5 6 7. ஒரு ஸ்டெப்பாக சால்வ் பண்ண ஈஸியாக தான் இருக்கும். இப்போ 7 பேர் வடக்கு நோக்கி அமர்ந்திருக்காங்க. ஏ ஆனவர் ஈயின் இடப்புறத்தில் 5ஆவதாக உள்ளார். இப்போ ஈ இங்கே இருக்கிறார் அப்படின்னா ஈயோட இடப்புறங்கிறது வடக்கு நோக்கி அமர்ந்திருக்கப்போ இடப்புறம் இது. இடப்புறத்தில் 5ஆவது இடம். 1 2 3 4 5. இங்கே இருக்கார் ஏ, ஓகேவா? இப்போ இது ஒரு ஸ்டேட்மெண்ட். ஓகே, இது இப்படியே இருக்கட்டும். பி ஆனவர் ஏ கமா ஈயின் உடனடி அருகில் இல்லை. அதாவது இப்போ மொத்தம் 7 பேர் இருக்காங்க அப்படின்னா 7 பேரில் இ வந்து இங்கே இருக்காருன்னா அவர் லெஃப்ட் சைடில் ஏ 5ஆவது இடத்துல ஏ இருக்கார். இப்போ பி என்ன சொல்கிறாங்க, பி வந்து ஏ கமா இக்கு உடனடி பக்கத்துலேயே இல்லை. அதாவது பி வந்து இந்த பக்கத்துலையும் இல்லை, இந்த பக்கத்துலையும் இல்லை. ஓகே, அப்போ பி வந்து ஏதோ இவங்க பக்கத்தில் இல்லைன்ட்டாங்க. ஓகே, அந்த ஸ்டேட்மெண்ட் அப்படியே இருக்கட்டும். அடுத்து வந்து பியின் 3ஆவது இடப்புறத்தில் சி உள்ளார். அப்போ பியோட 3ஆவது இடப்புறத்தில் சி இருக்கிறார். அப்போ பி இங்கே இருக்காருன்னா பியோட 3ஆவது இடப்புறம் இது 1 2 3. இந்த இடத்துல சி இருக்கார். ஓகே, இது ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்குது. அடுத்து டி மட்டுமே ஏ கமா பிக்கு இடையில் உள்ளார்ன்ட்டாங்க. அதாவது ஏவுக்கும் பிக்கும் இடையில் டி மட்டும்தான் இருக்காராம். ஓகே, அப்போ இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் இப்போ ஏவுக்கும் பிக்கும் இடையில் டி மட்டும்தான் இருக்காங்க. ஓகே, அதுவும் வந்து தனியாகவே எழுதிக்கலாம். ஏவுக்கும் இங்கே கீழே எழுதிக்கலாம். ஏவுக்கும் பிக்கும் இடையில் டி மட்டும்தான் இருக்கார். ஒரே ஒரு ஆள் மட்டும்தான் இருக்காங்க. அது இப்படி இருக்கலாம், ஏவுக்கும் பிக்கும் இடையில இப்படி இருக்கலாம், அல்லது இப்படியும் இருக்கலாம். ஓகேவா? ஏவும் பியும் இந்த இதுலேயும் இருக்கலாம். ஓகே, அடுத்து டி கமா எஃப்க்கு இடையில் 2 பேர் மட்டுமே உள்ளன. டிக்கும் எஃப்க்கும் இடையில 2 பேர் இருக்காங்களாம். சரி, ஓகே, டிக்கும் எஃப்க்கும் இடையில 2 பேர். இப்போ நமக்கு இங்கே பாருங்கள், இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் படி இடம் வந்து ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. இ இங்கே இருக்காருன்னா 1 2 3 4 5ஆவது இடத்துல ஏ இருக்கார். நமக்கு இந்த ஸ்டேட்மெண்ட் பாருங்கள், ஏ கமா பிக்கு இடையில் டி மட்டும்தான் இருக்காரா? அப்போ இப்போ இங்கே பாருங்களேன், இப்போ சப்போஸ் இ வந்து இந்த இடத்துல இருக்காரு நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்குவோம். ஒரு உதாரணத்துக்கு தான் ஃபிக்ஸ் பண்ணுறோம். இ இங்கே இருக்காரு அப்படின்னா இது கன்ஃபார்ம் கிடையாது. இ இங்கே இருக்கிற மாதிரி நம்ம அசியூம் பண்ணிக்குவோம். அப்போ அசியூம் பண்ணோம்னா 1 2 3 4 5 5ஆவது இடத்துல ஏ இருக்கார். ஓகே, இது மாதிரி வச்சு அசியூம் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேட்மெண்ட் படி இருக்காரா? அடுத்து நமக்கு இந்த ஸ்டேட்மெண்ட் படி ஏ கமா பிக்கு இடையில் டி மட்டும்தான் இருக்கார். ஏக்கும் பிக்கும் இடையில டி மட்டும்தான் இருக்கார். ஓகே, அப்போ இங்கே பாருங்கள், ஏவுக்கு இதை தாண்டி போக முடியாது. ஏவுக்கும் பிக்கும் இடையில இங்கே ஒரு ஆள் இருக்கணும். டி இங்கே வராரு அப்படின்னா இந்த இடத்துல இருக்க சான்ஸ் இல்லை. ஓகேவா? அப்போ ஏ இங்கே இருக்காருன்னா இடையில டி இருப்பார், இங்கே பி இருப்பார். ஓகேவா? இப்படி தானே ஃபிக்ஸ் ஆகும். ஏன்னா ஏவுக்கும் பிக்கும் இடையில டி மட்டும் இருக்கார். அப்போ டி இங்கே வந்துடுவார். ஓகே, அடுத்து இப்போ இங்கே பாருங்கள், அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் இதுதான் கரெக்டு. இந்த மாதிரி வராது. ஓகேவா? அடுத்து வேற என்ன, டிக்கும் எஃப்க்கும் இடையில 2 பேர் இருக்காங்க. இந்த ஸ்டேட்மெண்ட் படி டி கமா எஃப்க்கு இடையில் 2 பேர் இருக்காங்களா? இப்போ டியோட இடம் எது? டியோட இடம் இது. அப்போ டிக்கும் எஃப்க்கும் இடையில 2 பேர்னா, இப்போ சப்போஸ் எஃப் இந்த இடத்துல போட்டோம்னா டிக்கும் எஃப்க்கும் இடையில ஒரு ஆள் மட்டும்தான் இருக்கார். அப்போ எஃப் இங்கே வர வாய்ப்பு இல்லை. அப்போ டிக்கும் எஃப் இங்கே போட்டால் மட்டும்தான் இந்த டிக்கும் எஃப்க்கும் இடையில இங்கே பி ஒரு ஆள், இங்கே இன்னொரு ஆள் வருவாங்க. ஓகேவா? ஓகே, அப்புறம் வேறு என்ன ஸ்டேட்மெண்ட் இருக்குது நமக்கு? பியின் இங்கே பாருங்கள், இந்த ஸ்டேட்மெண்ட் படி பியின் 3ஆவது இடப்புறத்தில் சி உள்ளார். அப்போ பியோட 3ஆவது இடப்புறத்தில் சி இருக்காரா? பி இங்கே இருக்காரு. பியோட இடப்புறம் எது? இதுதான் பியோட இடப்புறம். 1ஆவதா இவர் இருக்காரு, 2ஆவதா இவர் இருக்காரு, 3ஆவதா சி இருக்காரு. அவ்வளோதான். அப்போ மீதி யார் இருக்கா? ஏ பி சி டி இ எஃபோட இடம் செட் ஆயிடுச்சு. மீதி இருக்கவர் ஜி. அப்போ ஒரு இடம் தான் காலியாக இருக்குது, ஜி இங்கே வருவார். அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. ஓகேவா? ஒவ்வொரு ஸ்டெப்பாக சால்வ் பண்ணணும். ஒவ்வொரு ஸ்டெப்பாக சால்வ் பண்ணால் நமக்கு ஆன்சரு ஈஸியாக வந்துடும். ஓகேவா? ஓகே, இப்போ இடம்லாம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ கரெக்டானு வந்து ஒரு டைம் நம்ம வாட்சி செக் பண்ணிக்கணும். ஏன்னா வந்து நம்ம அவசரத்தில் போகிறப்ப தப்பாக போட்டுருவோம். கரெக்டான வாட்சி செக் பண்ணிக்கணும். அப்போ ஏ ஆனவர் இயின் இடப்புறத்தில் 5ஆவதாக உள்ளார். அப்போ இ இங்கே இருக்காருன்னா 5ஆவதாக ஏ இருக்கார். கரெக்டு. அடுத்த ஸ்டேட்மெண்ட்டு, ஏ கமா இயின் உடனடி அருகில் பி இல்லை. பி வந்து ஏக்கும் ஈக்கும் பக்கத்தில் இருக்காரா? இல்லை. இங்கே ஒரு ஆர் இருக்கார். இ வந்து இங்கே இருக்கார். பி வந்து இங்கே இருக்கார். அப்போ தள்ளி தள்ளி தான் இருக்காங்க. ஓகேவா? அடுத்து பியின் 3ஆவது இடப்புறத்தில் சி. பியோட 3ஆவது இடப்புறத்தில் சி. பி இங்கே இருக்காருன்னா 1 2 3ஆவது இடப்புறத்தில் சி. அதுவும் கரெக்டு தான். அடுத்த ஸ்டேட்மெண்ட், டி மட்டுமே ஏ கமா பிக்கு இடையில் உள்ளார். ஏவுக்கும் பிக்கு இடையில் யார் இருக்கா? டி மட்டும்தான் இருக்கார். அதுவும் கரெக்டு தான்.
அடுத்த ஸ்டேட்மெண்ட் டி கமா எஃப்க்கு இடையில் 2 பேர் மட்டும்தான் இருக்காங்க. டி எங்கே இருக்காரு, டி இங்கே இருக்காரு, எஃப் இங்கே இருக்காரு. அவங்களுக்கு 2 பேருக்கு நடுவில் பியும் ஜியும் இருக்காங்க. ஓகே, 2 பேர் மட்டும்தான் இருக்காங்க, அவ்வளோதான். இப்போ கீழ்கண்ட கூற்றுகளில் எது சரி? ஜி ஆனவர் டியின் உடனடி இடப்புறத்தில் உள்ளார். ஜி ஆனவர் டி, இப்போ டியோட உடனடி இடப்புறத்தில் தான் ஜி இருக்காரு அப்படிங்கிறாங்க. இப்போ டி இங்கே இருக்காரு, டியோட உடனடி இடப்புறம்னா இதுதானே. அப்போ டியோட உடனடி இடப்புறத்தில் யார் இருக்கா, ஏ இருக்காரு. அப்போ ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டு நமக்கு தப்பு. ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட்டு டி ஆனவர் ஏ கமா பிக்கு நடுவே உள்ளார். அது கரெக்டு தான், அதுதான் நமக்கு ஸ்டேட்மெண்ட்லேயே சொல்லிட்டாங்க. அப்போ டி ஆனவர் ஏ கமா பிக்கு நடுவே உள்ளார். ஏவுக்கும் பிக்கும் நடுவில் டி இருக்கார். ஓகே, அப்போ நமக்கு ஆன்சர் வந்து இது மட்டும்தான், கூற்று 2 மட்டும்தான் சரி. அப்போ ஆன்சர் பி, கூற்று 2 மட்டும்தான் சரி, அவ்வளோதான். ஒவ்வொரு ஸ்டெப்பாக சால்வ் பண்ணால் ஆன்சரு ஈஸியாக வந்துடும். ஓகே, இன்னொரு சம் பார்ப்போம். இது வந்து ஏன் இவ்வளோ சம் பார்க்குறோம்னா ப்ராக்டிஸ் பண்ணணும். எல்லா சம்மும் ப்ராக்டிஸ் பண்ணால் தான் நமக்கு எக்ஸாம் டயத்தில் ஈஸியாக வரும். 2-3 சம் மட்டும் பார்த்துட்டு போயிட்டோம்னா எக்ஸாம் டயத்தில் சப்போஸ் கேட்டாங்கன்னா கஷ்டமாக இருக்கும். அதனால தான் ஈஸியாக இப்போயே சால்வ் பண்ணிடணும் நிறைய சம். ஓகேவா? ஓகே, இப்போ சம் பார்ப்போம். G1, G2, G3, G6 ஆகிய 6 சிறுமிகள் வரிசையாக கிழக்கு நோக்கி அமர்ந்திருக்காங்க. இது வந்து முக்கியம், ஸ்டேட்மெண்ட் வந்து ரொம்ப ரொம்ப நமக்கு முக்கியம். கிழக்கு நோக்கி உட்காந்துருக்காங்கன்ட்டாங்க. சரி, ஓகே. அப்போ கிழக்கு நோக்கினா கிழக்கு இந்த பக்கம் இருக்குது. அப்போ இந்த மாதிரி பார்த்து உட்காந்துருப்பாங்க. ஓகேவா? அது இப்படி உட்காந்துருப்பாங்க. 3, 5, 6 சிறுமிகள் தானே. கிழக்கு நோக்கினா இந்த பக்கம் பார்த்து இப்படி உட்காந்துருக்காங்க. ஓகேவா? அப்போ G6 மற்றும் G4 இடையே 2 பெண்கள் அமர்ந்துள்ளனர். G6க்கும் G4க்கும் இடையே. அப்போ G6 G4, ஓகே, G6க்கும் G4க்கும் இடையே 2 பேர், அல்லது இப்படியும் இருக்கலாம். G4 இங்கே இருக்கலாம், G6 இங்கே இருக்கலாம். 2 பேர், ஓகேவா, அமர்ந்திருக்கிறாங்க. சரி, ஓகே. அடுத்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? G6 ஒரு முனையில் அமர்ந்துள்ளார். ஓகே, G6 ஏதோ ஒரு முனையில் அமர்ந்திருக்காருன்ட்டாங்க. ஓகே, அப்போ ஒன்று G6 இங்கே இருக்கலாம் அல்லது இங்கே இருக்கலாம். இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் படி G6க்கும் G4க்கும் இடையில 2 பேர் இருக்காங்களா? அப்போ G6 இங்கே இருந்தால் G4 எங்கே இருப்பார்? 1, 2, 3, 4, 5 தான் போட்டுருக்குமா? அப்போ 6 பேர் இருக்காங்களா? அப்போ இந்த இடத்துல ஒன்று G6 இந்த எட்ஜில் இருப்பார், அல்ல இந்த லாஸ்ட் எட்ஜில் இருப்பார். அப்போ G6க்கும் G4க்கும் இடையில 2 பேர் இருக்காங்கங்கிறேன். அப்போ G6 இங்கே இருந்தால் G4 1, 2 பேர் தள்ளி இங்கே இருப்பார். சப்போஸ் G6 இங்கே இருந்தால் 1, 2 பேர் தள்ளி G4 இங்கே இருப்பார். ஓகேவா? இப்போ இதுவுமே நம்ம கன்ஃபார்ம் ஆகலை. G6 ஒரு முனை தான், அது இந்த முனையான்னு தெரில. இப்போ அதனால G4ம் எந்த இடத்துல இருக்காங்கன்னு தெரில. ஓகே, அடுத்தது இது பார்ப்போம். G6இன் வலதுபுறத்தில் 2வது இடத்தில் G1 உள்ளது. G6ஓட வலதுபுறத்தில் G1 இருக்கான். அப்போ இங்கே பாருங்கள், இப்போ எல்லாருமே கிழக்கு பார்த்து உட்காந்துருக்காங்க. இங்கே உட்காந்துருக்காங்க, இங்கே உட்காந்து கிழக்கு பார்த்துருக்காங்கன்னா அவங்களுக்கு வலது பக்கம் எது? அதாவது அவங்க ஃபேஸ் வந்து இந்த பக்கம் பார்த்த மாதிரி இருக்குது. இந்த பக்கம் பார்த்த மாதிரி இருந்தால் G6 இப்படி உட்காந்துருப்பார். ஓகேவா? G6 இப்படி உட்காந்துருப்பார். அவரோட வலது பக்கங்கிறது இது. அப்போ G6ஓட வலது பக்கத்தில் யார் இருக்காவான்? வலது பக்கத்தில் G6இன் வலதுபுறத்தில் 2வது இடத்தில் G1 இருக்காராம். அப்போ G6 இந்த இடத்துல இருக்காருன்னா இது வந்து எட்ஜு முடிஞ்சு போச்சு, இதை தாண்டி வர வாய்ப்பு இல்லை. அப்போ G6 எங்கே தான் இருக்க முடியும்? இங்கே தான் இருக்க முடியும். அப்போ இடம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. ஓகேவா? அப்போ G6 இங்கே தான் இருக்காருன்னு ஃபிக்ஸ் ஆயிடுச்சுன்னா G4 எங்கே இருப்பார்? அவருக்கு 1, 2 இடம் தள்ளி இருப்பார். ஓகேவா? ஓகே, இப்போ நமக்கு இந்த ஸ்டேட்மெண்ட் படி G6இன் வலதுபுறத்தில் 2வது இடத்தில் G1 உள்ளார். இப்போ G6ஓட வலதுபுறம் இதுதான். ஏன்னா இந்த பக்கம் ஃபேஸ் பண்ணி உட்காந்துருக்காங்க, அதனால இவரோட வலதுபுறம் இது. வலதுபுறத்தில் 2வது இடத்துல யார் இருக்கா? 2வது இடத்துல G1. இப்போ இது 1, இது 2, 2வது இடத்துல G1 உட்காந்துருக்காரு. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட்டு G3க்கு இடப்புறம் 3வது இடத்தில் G2 உள்ளார். G3க்கு இடப்புறம், அப்போ இடப்புறம் இந்த இடத்துலங்கிறது இடப்புறம்ங்கிறது வந்து இது. ஓகேவா? இப்போ இந்த டைரக்ஷனில் பார்த்து உட்காந்துருக்காங்க. இங்கேருந்து, ஓகேவா, இங்கேருந்து இந்த டைரக்ஷனில் பார்த்து உட்காந்தா வலப்புறம் இது, இடப்புறம் இது. ஓகேவா? அப்போ G3க்கு இடப்புறம் 3வது இடத்தில் G2 உள்ளார். சப்போஸ் G3 இங்கே இருந்தார்னா இடதுபுறம்ங்கிறது இந்த பக்கம் போயிடும். அப்போ இந்த பக்கம் இடதுபுறங்கிறப்ப நமக்கு G6 தான் கார்னரே. அப்போ இதை தாண்டி போக வாய்ப்பு இல்லை. அப்போ G3 இங்கே வரமாட்டார். அப்போ G3 எங்கே வருவார்? மீதி நமக்கு எந்த இடம் இருக்குது? மீதி ஒரே ஒரு இடம் தான் இருக்குது, இங்கே தான் இருக்குது. அப்போ இங்கே தான் G3 வரும். G3க்கு இடப்புறம் 3வது இடத்தில் G2. அப்போ G3யோட இடப்புறம் முதல் இடம் இது, 2வது இடம் இது, 3வது இடம் இது. 3வது இடத்துல G2. அவ்வளோதான். அப்போ ஓகே, அவ்வளோதான் முடிஞ்சு. இப்போ நம்ம ஸ்டேட்மெண்ட் ஒவ்வொன்றா கரெக்டாக பார்க்கலாமா? G6 மற்றும் G4 இடையே 2 பெண்கள் அமர்ந்திருக்காங்க.
G6 இங்கே இருக்காரு, G4 இங்கே இருக்காங்க, 2 பேர் அமர்ந்திருக்காங்களா இடையில, G2வும் G1 அமர்ந்திருக்காங்க, கரெக்டு. அடுத்த ஸ்டேட்மெண்ட் என்னது, G6 ஒரு முனையில் உள்ளார், G6 முனையில் இருக்காரு, கரெக்டு. G6 வலதுபுறத்தில் இரண்டாவது இடத்தில் G1, G6 இங்கே இருக்காரு, அவரோட வலதுபுறம்னா இது வலதுபுறம் முதல் இடம் G1 G2, ரெண்டாவது இடம் G1, அதுவும் கரெக்டு தான். அடுத்து வந்து G6 இரண்டாவது இடத்தில் G1 ஓகே. அடுத்து G3க்கு இடதுபுறம் மூணாவது இடத்தில் G2, G3 இங்கே இருக்காரு, இடதுபுறம் முதல் இடம் இது, ரெண்டாவது இடம் இது, மூணாவது இடம் G2, அவ்வளோதான். அப்போ நமக்கு கொஸ்டின் என்னது, G3 மற்றும் G2க்கு இடையே எத்தனை பெண்கள், G3க்கும் G2க்கும். இப்போ G3 G2 எங்கே இருக்காங்க, G3 இங்கே இருக்காரு, G2 இங்கே இருக்காங்க, அவங்களுக்கு இடையில G1ம் G4ம் அமர்ந்திருக்காங்க. அப்போ எத்தனை பேர் அமர்ந்திருக்காங்க, 2 பேர் அமர்ந்திருக்காங்க. அப்போ அந்த சம்மோட ஆன்சர் 2, அவ்வளோதான். ஓகேவா, நெக்ஸ்ட் சம் பார்ப்போமா. அவ்வளோ அதே மாதிரி தான். அனிதா பபிதா 7 பேர், 7 சகோதரிகள். 7 சகோதரிகள் வந்து கிழக்கு எந்த வடக்கு நோக்கி. அப்போ 7 சகோதரிகள் வடக்கு நோக்கி அமர்ந்திருக்காங்க. 1 2 3 4 5 6 7 சகோதரிகள். ஓகேவா. அடுத்து நமக்கு என்ன ஸ்டேட்மெண்ட்டு, வடக்கு நோக்கி நிற்கிறாங்க. கீதாவின் வலதுபுறத்தில் 4ஆவதாக நிற்கும் ரீட்டாவின் வலது பக்கத்தில் லலிதா. எவ்வளோ பெரிய ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். அப்போ ஒன்றா பார்க்கலாம். கீதாவோட வலதுபுறத்தில் 4ஆவதாக நிற்கும் ரீட்டா. அப்போ கீதாவோட வலதுபுறம், கீதாவோட வலதுபுறம்னா எங்கிட்ட வரும், இந்த பக்கம் வரும். வலதுபுறத்தில் 4ஆவதாக நிற்கிறாங்க யார், கீதாவோட வலதுபுறத்தில் 4ஆவதாக நிற்கிறது ரீட்டா. ஓகேவா, 4ஆவதாக நிற்கிறது ரீட்டா. ரீட்டாவின் நிற்கும் ரீட்டாவோட வலது பக்கத்தில் லலிதா. அப்போ ரீட்டாவோட வலது பக்கத்தில்னா ரீட்டாவோட வலது பக்கத்தில் லலிதா நிற்கிறாங்க. ஓகே. நெக்ஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் என்ன, பபிதாவுக்கும் தீட்சிதாவுக்கும் இடையில் சுனிதா மட்டுமே நிற்கிறார். பபிதா தீட்சிதாவுக்கு இடையில சுனிதா மட்டும்தான் இருக்காங்க. ஒன்று இப்படி இருக்கலாம் அல்லது இப்படி இருக்கலாம். தீட்சிதா பபிதா சுனிதா இப்படி இருக்கலாம். ஓகேவா. அடுத்து தீட்சிதா நடுவில் நிற்கிறான்ட்டாங்க, ரைட்டு. அப்போ தீட்சிதா நடுவில் நிற்கிறாருன்னா யார், தீட்சிதானா டி. இப்போ நடுவில்னா எது, இதுதான். தீட்சிதா நடுவில் நிற்கிறாங்க. அப்போ தீட்சிதா இங்கே நிற்கிறாங்க, வலது மூலை, அவ்வளோதான், கொஸ்டின் வந்துருச்சு. இப்போ தீட்சிதா நமக்கு இங்கே நிற்கிறாங்க அப்படின்னா நமக்கு பி எங்கே இருக்கலாம், இந்த இடத்துல இருக்கலாம். இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் படி பாருங்கள். இந்த ஸ்டேட்மெண்ட் படி பார்த்தா நமக்கு பி இங்கே இருக்கும், எஸ் இங்கே இருக்கும். அதாவது நமக்கு இப்படியும் இருக்கலாம், இப்படியும் இருக்கலாம். ஓகேவா. நம்ம உதாரணத்துக்கு தான் இதை வச்சு பார்க்கணும். இது படி பார்த்தா டி இங்கே இருக்கா, டிக்கு பக்கத்தில் எஸ் இருக்குது, எஸ் பக்கத்தில் பி இருக்குது. அப்போ டிக்கு பக்கத்தில் எஸ், எஸ் பக்கத்தில் பி. ஓகே, இது கரெக்டாக இருக்குது. இப்போ இதே மாதிரி இந்த ஒரு இதுவும் நமக்கு இருக்குது. அப்போ இதையும் வந்து இந்த இடத்துல வச்சு செட் பண்ணி பார்க்கணும். அப்போ இதை வந்து இந்த இடத்துல வச்சு செட் பண்ணோம்னா எல் இங்கே இருக்கணும், எல்லு பக்கத்தில் 6 இருக்கணும். இப்போ சப்போஸ் எல் இங்கே இருக்குன்னு வச்சோம்னா எல்லுக்கு பக்கத்தில் 6 இருக்கும். அதுக்கடுத்து 1 2 3 4, 4வது இடத்துல ஜி இருக்கணும். அப்போ 1 2 3 4வது இடத்துல ஜி இருக்க வாய்ப்பு இல்லை, ஏன்னா அங்கே பி வந்துருச்சு. ஓகே, அப்போ எல்லு இந்த இடத்துல வர வாய்ப்பு இல்லை. இப்போ சப்போஸ் எல் இந்த இடத்துல வருதுன்னு வச்சுக்கோமே, எல் இந்த இடத்துல வருதுன்னு நம்ம வச்சுக்கிட்டோன்னா 6 எங்கே வரும், 6 வந்து அதுக்கு பக்கத்தில் வரும். அடுத்து 1 2 3 4, 6லேருந்து 4வது இடத்துல ஜி இருக்கணும். 1 2 3 4வது இடத்துல ஜி இருக்கும். ஓகே, அப்போ கரெக்டாக நமக்கு ஃபிக்ஸ் ஆகிடுச்சு, எந்த ஒரு இடைஞ்சலும் இல்லை. மீதி இருக்கவர் யார், மீதி இருக்கவங்க அனிதா, ஏ மட்டும் இருக்காங்க. அப்போ ஏ வந்து லாஸ்ட்டில் வந்துடும், அவ்வளோதான். கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட் இப்போ 2 இது இருக்குது, நம்ம ஒவ்வொன்றா வச்சு அசம்ஷன் பண்ணி பார்த்து நம்ம செட் பண்ணி பார்க்கணும். ஓகேவா, அவ்வளோதான். இப்போ வந்து நமக்கு ஆன்சர் ஒரு டைம் பார்த்துடணும் கரெக்டாக வருதா அப்படின்னு. கீதாவோட வலதுபுறத்தில் 4ஆவதாக ரீட்டா இருக்காங்க. அப்போ கீதாவோட வலதுபுறம் 1 2 3 4, 4ஆவதாக ரீட்டா இருக்காங்க, கரெக்டு. அந்த ரீட்டாவோட வலது பக்கத்தில் லலிதா, அதுவும் ரைட்டு. பபிதாவுக்கும் தீட்சிதாவுக்கும் இடையில் சுனிதா மட்டும் இருக்காங்க. பபிதா தீட்சிதாவுக்கு இடையில் சுனிதா, அதுவும் ரைட்டு. தீட்சிதா நடுவில் இருக்காங்க, ரைட்டு. அவ்வளோதான். அப்போ வலது மூலைங்கிறது எது, இதுதான் வலது மூலை. சரியா, வலது மூலையில் நிற்பவங்க யார், ஏ அனிதா தான் வலது மூலை. அப்போ ஆப்ஷன் பி, அவ்வளோதான். நெக்ஸ்ட் சம் பார்ப்போம். 6 பெண்கள் 2 வரிசைகளில் வடக்கு நோக்கி அமர்ந்திருக்காங்க. 6 பெண்கள் 2 வரிசையில் வடக்கு நோக்கி அமர்ந்திருக்காங்களாம். ஓகேவா. அப்போ எப்படி உட்காந்துருப்பாங்க, 6 பெண்கள் வந்து எப்படி உட்காந்துருக்காங்க, 2 வரிசையில் வந்து வடக்கு நோக்கி அமர்ந்திருக்காங்க. அப்போ 2 வரிசையாக 3 பேர் இங்கே 3 பேர் இங்கே. வடக்கு நோக்கினா எப்படி, மேலே பார்த்து. இவங்களுமே மேலே பார்த்தா, இவங்களுமே 2 பேருமே மேலே பார்த்தா உட்காந்துருக்காங்க. ஓகேவா, அது முக்கியம். அவர்களோட பெயர்கள் விட்டுருங்க. இப்போ ஒரு சிம்பிள் வச்சுக்கலாம். எஃப், ஒரு ஃபராக்கு எஃப், ஊர்வசிக்கு
ஊர்வசிக்கு என்ன வச்சுக்கலாம், ஊர்வசிக்கு யூ வச்சுக்கலாம். இங்கே யுக்தின்னு ஒன்று இருக்காங்க, அப்போ ஊர்வசிக்கு யூஆர்னு வச்சுக்கலாம். யுக்திக்கு யூவு, கிருத்திகாவுக்கு கே, நேகாவுக்கு என்னு, முதிதாவுக்கு எம். ஓகேவா. இப்போ ஃபராவும் முதிதாவும் எதிரே குறுக்காக அமர்ந்துள்ளனர். ஃபராவும் முதிதாவும் எதிரே குறுக்காக அமர்ந்திருக்காங்க, அந்த வார்த்தை முக்கியம். ஓகேவா. அப்போ ஃபராவும் முதிதாவும், இப்போ ஃபராவும் முதிதாவும் எதிரேனா முதிதா இங்கே இருப்பாங்கன்னு அர்த்தம். எதிரே குறுக்கா அப்படின்ட்டாங்க. அப்போ ஃபரா இங்கே இருக்கிறாங்கன்னா எதிரே குறுக்கு எது, இது. அப்போ முதிதா இங்கே இருப்பாங்க. சப்போஸ் ஃபரா இங்கே இருந்தால் முதிதா இங்கே இருப்பாங்க. ஓகேவா. அது நமக்கு ஃபிக்ஸ் ஆகலை. ரெண்டு பேரும் குறுக்காக தான் வரும். இப்போ சப்போஸ் ஃபரா இங்கே இருந்தால் எதிரே வந்து எங்கே வரும், எதிரேனா இந்த பக்கம் போயிடும். அப்போ அந்த இடத்துல வர வாய்ப்பு இல்லை ஃபரா. அப்போ ஃபரா வந்து ரெண்டு மூலையில் ஒரு இடத்துல தான் வர வாய்ப்பு இருக்குது. அது எந்த இடம் வந்து அடுத்தடுத்த இதில் நமக்கு சால்வ் ஆகும். ஓகேவா. ஓகே. ஊர்வசி மேல் வரிசையிலும் ஃபராவின் வலது பக்கத்திலும் இருக்கிறார். அதாவது ஊர்வசி மேல் வரிசைன்ட்டாங்க. ஓகே. அப்போ இதிலே நமக்கு தெரிஞ்சு போச்சு, ஊர்வசி மேல் வரிசைன்ட்டாங்க. அப்போ ஊர்வசி மேல் வரிசைனா எங்கே இருப்பாங்க, ஊர்வசி மேல் வரிசைனா இந்த இடத்துல தான் இருப்பாங்க. இந்த வரிசையில் ஏதோ ஒரு இடத்துல இருக்காங்க. அப்போ மேல் வரிசையிலும் ஃபராவின் வலது பக்கம். அப்போ வடக்கு பார்த்து இருக்கிறப்ப வலது பக்கங்கிறது இது. அப்போ ஃபராவோட வலது பக்கம்னா இது, வலது பக்கம் ஊர்வசி இருக்காங்க. ஊர்வசி யூஆர், அவ்வளோதான். அப்போ ஃபராவோடையதை நமக்கு இதுன்னு ஃபிக்ஸ் ஆகிடுச்சா. அப்போ ஃபரா வந்து இங்கே இருந்தால் முதிதா இங்கே தான் இருப்பாங்க. ஓகேவா. ஏன்னா நேர் எதிரே குறுக்காக இருக்காங்க, அவ்வளோதான். அப்போ கிருத்திகா முதிதாவின் இடது புறத்தில் இரண்டாவது இடத்தில் இருக்கிறார். கிருத்திகா வந்து முதிதாவோட இடது புறத்தில் இரண்டாவது இடம். முதிதா எங்கே இருக்காங்க, இங்கே இருக்காங்க. முதிதாவோட இடது புறம்னா இது, இது. இரண்டாவது இடம்னா 1 2, ரெண்டாவது இடம் இங்கே இருக்குது. முடிஞ்சு போச்சா. வேறு என்னது, யுக்தியும் கிருத்திகாவும் ஒரே வரிசையில் இல்லை. யுக்தியும் கிருத்திகாவும் ஒரே வரிசையில் இல்லை. அப்போ கிருத்திகா இங்கே இருக்காங்க. அப்போ ஒரே வரிசையில் இல்லைன்னா யுக்தி இங்கே இருக்க மாட்டாங்க. அப்போ யுக்தி எங்கே இருப்பாங்க, இங்கே தான் இருப்பாங்க, அவ்வளோதான். அப்போ மீதி யார் இருக்கா, நேகா இருக்கா. இந்த இடத்துல வரக்கூடியது நேகா, அவ்வளோதான். முடிஞ்சிருச்சா. இப்போ எல்லா ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்டாக வருதான்னு பார்த்தலாமா. ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் வந்து ஃபராவும் முதிதாவும் எதிரே குறுக்காக அமர்ந்திருக்காங்க. ஃபரா இங்கே இருக்காங்க, அவங்களுக்கு எதிரே குறுக்கா முதிதா இருக்காங்க. கரெக்ட், அந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டு. நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டு ஊர்வசி மேல் வரிசையிலும் ஃபராவின் வலது பக்கத்திலும். அப்போ ஊர்வசி மேல் வரிசையில் தான் இருக்காங்க, ஃபராவோட வலது பக்கத்தில் இருக்காங்க, அது ஒரு ரைட்டு. வேறு என்னது, கிருத்திகா முதிதாவின் இடதுபுறம் இரண்டாவது இடம். முதிதா இங்கே இருக்காங்க, இடதுபுறம் இரண்டாவது இடம் 1 2, கிருத்திகா கரெக்டு. அடுத்து வந்து யுக்தியும் கிருத்திகாவும் ஒரே வரிசையில் இல்லை. அப்போ கிருத்திகா இங்கே இருக்காங்கன்னா யுக்தி இங்கே இருக்க மாட்டாங்க, அப்போ ஆப்போசிட்டில் தான் இருப்பாங்க. ஓகே. அப்போ நமக்கு எல்லாமே ஃபிக்ஸ் ஆகிடுச்சா. ரைட். இப்போ கொஸ்டின் என்னது, யுக்திக்கு எதிரில் அமர்ந்திருப்பவர் யார். யுக்தினா யார், இவங்க தான் யுக்தி. யுக்திக்கு எதிரில் எம் அமர்ந்திருக்காங்க. அப்போ எம்முன்னு யார், முதிதா. சம்மோட ஆன்சர் முதிதா, அவ்வளோதான். நெக்ஸ்ட் சம் பார்ப்போமா. ஆசா விஷால் 9 பேர் இருக்காங்க. ஓகேவா. பேரெல்லாம் வந்து வேண்டியதில்லை. 9 பேர் ஒரு திரையரங்கில் வடக்கு நோக்கி அமர்ந்திருக்காங்க. அப்போ 9 பேர் அமர்ந்திருக்காங்க. 1 2 3 4 5 6 7 8 9 பேர். அடுத்து வந்து அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, விஷால் வரிசையின் ஒரு முனையில் இருக்கிறார். விஷால் வந்து வரிசையில் ஒரு முனையில் இருக்கார். ஓகே. பி, அப்போ விஷால் இங்கே இருப்பார் அல்லது இங்கே இருப்பார், ஏதோ ஒரு இடத்துல இருக்கார். ஓகேவா. ஒரு முனையில் இருக்கார். ஹர்ஷ் என்பவர் ஃபரா மற்றும் கோலு இருவரையும் ஒட்டி அமர்ந்திருக்கார். அதாவது ஃபராவையும் கோலுவையும் ஒட்டி ஹர்ஷ். ஓகேவா. அப்போ ஃபராவையும் கோலுவையும் ஒட்டி ஹர்ஷ்னால் நடுவில் தான் உட்காந்துருக்க முடியும். ஓகே. ஒன்று இப்படி உட்காந்துருப்பாங்க அல்லது ஃபராவையும் கோலுவையும் ஒட்டி ஹர்ஷ் இப்படி உட்காந்துருப்பார். இது ரெண்டில் எப்படி வேணால் இருக்கலாம். ஓகே, அது அப்படியே இருக்கட்டும். அடுத்து கரோல் டிங்கியின் உடனடி வலதுபுறத்திலும் எமிலியின் 3வது வலதுபுறத்திலும் உள்ளார். கரோல் இப்போ இவருக்கு கே வச்சுட்டோம்னா அவருக்கு சி வச்சுக்கலாம். கரோல் எங்கே இருக்கார், கரோல் வந்து டிங்கியோட உடனடி வலதுபுறம். அப்போ வலதுபுறம்னா இது வடக்கு பார்த்து அமர்ந்துருக்காங்கன்னா வலதுபுறம்னா இதுதான் வலதுபுறம். ஓகேவா. அப்போ கரோல் வந்து டிங்கியோட உடனடி வலதுபுறம் கரோல். ரைட்டு. வேறு என்னது, எமிலியோட 3வது வலதுபுறம். அப்போ எமிலி இங்கே இருக்காங்கன்னா எமிலியோட முதல் வலதுபுறம் இது, 2வது வலதுபுறம் இது, 3வது வலதுபுறம் இது. ஓகேவா. அப்போ இடிசி இப்படி அமர்ந்துருக்குறாங்க. ஓகே. அடுத்து வேறு என்னது, ஆசா ஃபராவின் உடனடி இடதுபுறத்தில் இருக்கிறார். ஆசா ஃபராவோட உடனடி இடதுபுறம். இப்போ நமக்கு பாருங்கள், இப்போ ஃபரா வந்து இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் ஒன்று இருக்குது அல்லது இப்படி இருக்கலாம். இப்போ ஃபராவோட உடனடி இடதுபுறம்னா எது, உடனடி இடதுபுறம் ஹச்சு. அப்போ உடனடி இடதுபுறத்தில் ஹச்சு வந்து இப்படி வந்து இருக்கிறாங்க.
அப்போ நமக்கு ஸ்டேட்மெண்ட் படி என்னது, நமக்கு வந்து இது இருக்கலாம் அல்லது இது இருக்கலாம். இப்போ ஆசா, அதாவது ஃபராவோட உடனடி இடதுபுறத்தில் ஆசா இருக்காங்கன்ட்டாங்க. அப்போ ஃபரா இங்கே இருக்காங்கன்னா ஆசா இந்த இடத்துல வர முடியாது. அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் வராது, இந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு, முடிஞ்சு வச்சா. அப்போ நமக்கு இது ஒன்று தான் இருக்குது, ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. அப்போ ஃபராவோட உடனடி இடதுபுறத்தில் ஆசா, அப்போ AFHK இது மாதிரி இருக்காங்க. ஓகேவா. பிசாலின் இடதுபுறத்தில் 3வது இடத்தில் ஃபரா உள்ளார். பிசாலோட இடதுபுறத்தில் 3வது இடத்துல. அப்போ பிசால், அப்போ இங்கே பாருங்கள், இப்போ பிசால் வந்து நம்ம இந்த கார்னரில் இருப்பார் அல்லது இந்த கார்னர் இருப்பார். இப்போ பிசால் இந்த கார்னரில் இருக்காரா, அவரோட இடதுபுறம்ங்கிறது இங்கிட்டு, அப்போ இந்த பக்கம் போக முடியாது. ஓகேவா. அப்போ பிசால் இந்த கார்னர் இல்லை, அப்போ பிசாலோட இடம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. பிசால் இந்த கார்னர் தான். ஓகேவா. பிசால் அந்த கார்னர் தான். பிசாலோட இடதுபுறத்தில் 3வது இடத்துல ஃபரா. பிசாலோட இடதுபுறம் 1 2 3, 3வது இடத்துல ஃபரா. அப்போ இங்கே பாருங்கள், ஃபரா இங்கே இருக்காருன்னா அவங்க பக்கத்தில் ஹச்சு, பக்கத்தில் கே. அப்போ ஹச்சு இங்கே, கே இங்கே, பக்கத்தில் ஏ. அப்போ ஏ இங்கே. ரைட்டா. அவ்வளோதான். வேறு என்ன ஸ்டேட்மெண்ட் இருக்குது நமக்கு, இந்த ஸ்டேட்மெண்ட் ஒன்று இருக்கா. அப்போ இதை வந்து அப்படி தூக்கி வந்து இங்கே உட்கார வைக்க வேண்டியதான். இங்கே சிக்கு பக்கத்தில் யார், டி. சிக்கு லெஃப்ட்டில் டி, இடையில ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்கள விட்டுட்டு லாஸ்ட்டில் இ. அப்போ இடையில மீதி யார் இருக்கா, ABCDEFG. ஜி தான் விடுபட்டவர். அப்போ சாரி, ஜி இல்லை, யார் விடுபட்டவர், இன்னொரு யார் இருக்கா, ஆசா, பிசால், கரோல், டிங்கி, எமிலி, ஃபரா, கோலு, ஹர்ஷ், இத்திகா. இத்திகான்னு இங்கே ஒருத்தவங்க இருக்காங்க. ஓகேவா. அப்போ விடுபட்டவர் வந்து இத்திகா, ஐ. அவ்வளோதான். இப்போ 9 பேரோட இடமும் வந்து நமக்கு ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. அப்போ நமக்கு கொஸ்டின் என்ன, வரிசையின் முனைகளில் இருப்பவர். முனைகளில் யார் இருக்கான்னு கேட்குறாங்க. அவ்வளோதான். முனைகளில் பிசாலும் எமிலியும் இருக்கிறாங்க. அப்போ ஆன்சர் என்ன, டி, எமிலி மற்றும் பிசால். அப்போ இந்த சம்மோட ஆன்சர் டி. அவ்வளோதான். ஒவ்வொரு ஸ்டெப்பாக சால்வ் பண்ணாலே நமக்கு போதும், நமக்கு ஈஸியாக நமக்கு வந்துடும். ஓகேவா. ஓகே, இந்த டாபிக் வந்து இந்த வீடியோ வந்து இதோட போதும். இன்னும் கொஞ்சம் சம்ஸ் இருக்குது பசிலில் வந்து. இதுக்கு முன்னாடி டாப்பிக்கில் வந்து நம்ம இப்போ இந்த டாப்பிக்கில் வந்து இந்த மாதிரி வடக்கு நோக்கி அமர்ந்திருக்காங்கன்னு வச்சு நம்ம சம்ஸ் பார்த்தோமா. இதுக்கு முன்னாடி டாபிக் வந்து நம்ம வேறு மாதிரி சம்ஸ் பார்த்தோம். அதாவது இதுக்கு ஃபஸ்ட்டு பார்ட்டு, இது வந்து 2வது பார்ட்டு. ஃபஸ்ட்டு பார்ட்டில் வந்து நம்ம வயது மூத்தவங்க, இவங்களை விட இவங்க வயது மூத்தவங்க, இவங்க வந்து இவங்களை விட வயது இளையவங்க அப்படிங்கிற மாதிரி வச்சு வரக்கூடிய சம்ஸ் வந்து ஃபஸ்ட்டு பார்ட்டில் பார்த்தோம். இப்போ இது 2வது பார்ட்டு. இந்த பார்ட்டில் வந்து நம்ம என்ன பார்த்துருக்கோம், இந்த பார்ட்டில் வந்து வடக்கு நோக்கி அமர்ந்திருக்கிறது பார்க்குறோம். அடுத்த பார்ட் வந்து இது மாதிரி சதுர மேஜை, ஒரு சதுர மேஜையை சுற்றி இந்த மாதிரி ஒரு சதுர மேஜை அல்லது ஒரு வட்ட மேஜை இந்த மாதிரி சுற்றி வரும். ஓகேவா. இது வந்து அடுத்த பார்ட்டில் வந்து நம்ம பார்ப்போம். ஓகேவா. அப்போ 3 பார்ட் இந்த மாதிரி இதில் வந்து ஒரு 3 பார்ட் இருக்குது. அதாவது ஃபஸ்ட்டு வந்து இவங்க உயரமானவங்க, இவங்க குறைவானவங்க பார்த்து ஃபஸ்ட்டு பார்ட்டு, அந்த வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இது வந்து இப்போ நம்ம பார்த்தது வடக்கு நோக்கி அமர்ந்திருக்காங்க, கிழக்கு நோக்கி அமர்ந்திருக்காங்க மாதிரி கேட்கக்கூடியது வந்து செகண்ட் பார்ட். ஓகேவா. அடுத்த பார்ட்டில் வந்து சதுர மேஜையை சுற்றி அமர்ந்திருப்பாங்க, இல்லைன்னா வட்ட மேஜையை சுற்றி அமர்ந்திருப்பாங்க. இந்த மாதிரி சம்ஸ் கேட்பாங்க. அதை வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு நிச்சயமாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி.